வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினிமா பத்தின பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். எல்லாருமே இந்த அமரன் திரைப்படத்தை பத்தி பெருசா பேசிக்கிட்டே இருக்காங்க. தியேட்டர்லயும் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட், ஹவுஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் கூட எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆனாலும், ஈவன் கங்குவா ரிலீஸ் ஆனாலும் இந்த படத்துடைய கூட்டம் தனியா இருக்க தான் செய்யறாங்க. அந்த அளவுக்கு ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்துல இந்த திரைப்படம் சூப்பராகவே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா எந்த தமிழ் திரைப்படமா இருந்தாலும் சரி, ரிலீஸ் ஆன 28வது நாள், அதாவது ஒரு மாசத்துல அதை ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்க்கு விட்டுருவாங்க. OTT பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிரும். ஆனால் இந்த திரைப்படத்தை அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிறதுனால, தியேட்டர் ஓனராக இருக்கட்டும், விநியோகஸ்தர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் கேட்டதுனால டப்புன்னு இந்த OTT-யோடைய டேட்டை தள்ளிட்டாங்க. ஒரு 1 வீக் கழிச்சு OTT-ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். ஆக்சுவலாக ஒரு சில திரைப்படங்களை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது மட்டுமே தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த திரைப்படமும் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வரிசையில் இந்த அமரன் திரைப்படம் இன்னும் கொஞ்சம் டிலேயாக OTT-ல ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பா அங்கேயும் ஸ்ட்ரீமிங் ஹாஸ்ல அடிச்சு தள்ளுன்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. புஷ்பா 2 படத்துடைய வேலைகள்லாம் ரொம்ப வேகமா நடந்துகிட்டு இருக்க. ராஷ்மிகா மந்தனா அவங்களுடைய டப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த டப்பிங் ரொம்ப ஜோரா வந்திருக்கு. இருந்தாலும் அவங்க மனசுல ஒரு சோகம். இந்த சோகத்துக்கு காரணம் என்னன்னா, புஷ்பான்னு சொல்லும் போதே ஸ்ரீவல்லிக்குன்னு தனி ஃபேன் ஃபாலோயிங்கே இருக்கு. அண்ட் புஷ்பா படத்துல ஸ்ரீவல்லின்ற ஒரு பாட்டை கேட்டு எல்லாரும் அப்படியே மயங்கி விழுந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவுல ஹிட்டான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். அந்த திரைப்படத்துல ஸ்ரீவல்லின்ற கேரக்டர் பார்ட் 2 முடிய போகுது அப்படின்னு நினைச்சு வேதனையை தெரிவிச்சிருக்காங்களாம். ஆனால் இந்த படத்துடைய பார்ட் 3 வருமா என்னென்னலாம் அவங்க சொல்லலை, அதை பற்றியும் பேசலை. மேபி இதுலேயும் அதே மாதிரி ஒரு டு பி கண்டினியூன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? ஆனால் இந்த புஷ்பா 2 எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிக அளவில் வசூல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கணிச்சே சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்து மேலே பெரிய கிரேஸ் இருக்கா. ஆனால் இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் டே எவ்வளோ ஓடுது, ஃபர்ஸ்ட் டே உடைய வசூல் என்ன, ஃபர்ஸ்ட் டே மக்களுடைய ரிவ்யூ என்ன அப்படின்றத பொறுத்து தான் மாறும். ரிவ்யூ கூட விடுங்க, ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பொறுத்து தான் படத்துடைய தலையெழுத்தே மாறுது. அதனால் இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். தனுஷோடைய 53வது திரைப்படமான இட்லி கடை படத்தை பத்தின ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயமான அருண் விஜய் திரைப்படத்தில் வில்லன் நடிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி திருச்சிற்றம்பலத்தில் ஒரு பெரிய காம்போவா ஒர்க் அவுட் ஆன நித்யா மேனன் திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. இது இல்லாமல் ராஜ்கிரண் மற்றும் பல நடிகர்கள் நடிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷோட இசையில் இந்த திரைப்படம் உருவாகி இருக்கு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் அவங்க பிளான் பண்ண மாதிரியே தேனி, பொள்ளாச்சி இங்கெல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. அடுத்த ஸ்கெடியூல் மதுரையில் பிளான் பண்ணாங்க. இப்போ மதுரைக்கான வேலைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கேயும் ஷூட்களை ரொம்ப ஸ்பீடாக நடத்திக்கிட்டு இருக்காங்களா. ஏன்னா தனுஷுக்கு அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால, அவருடைய இயக்கத்திலே இந்த திரைப்படம் உருவாகிறதுனால ரொம்ப சீக்கிரமாக இந்த படத்துடைய வேலைகள்லாம் முடிக்கணும்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் தனுஷுக்குன்னு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கிறதுனால அடுத்தடுத்த படம் அந்த அடுத்த வருஷம் 2025 பெரிய அளவில் தனுஷுடைய ரசிகர்களுக்கு ட்ரீட் வைக்கிற மாதிரி நிறைய திரைப்படங்களை ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். சிவபாலன் முத்துக்குமாரோடைய இயக்கத்தில் பிளடி பெகர் அப்படின்ற திரைப்படம் வந்துச்சு, நெல்சனுடைய தயாரிப்பில். ஆனாலும் பாருங்க, இந்த படம் பெரிய அளவில் ஓடவே இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக பார்க்கப்படுது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் பெரிய லாஸை கிரியேட் பண்ணிடுச்சுன்னு. ஆனால் எப்பவுமே பெரிய பெரிய நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய திரைப்படம் அப்படியே டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, உடனே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ பணம் வாங்கினாங்களோ அதில் இவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை செட்டில் பண்ணுவாங்க. இப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எப்பவுமே ரஜினிகாந்த் அவர்கள் இல்லைனா விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் பயன்படுத்துவாங்க. ஆனால் இதே டெக்னிக்கை இப்போ நெல்சன் திலீப் குமாரும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அது இல்லாமல் எப்பவுமே ஒரு படத்தை ஃப்ளாப் கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப மீண்டு வரது எவ்வளோ கஷ்டன்றதும் அவருக்கு தெரியும். அதனால் இந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டருக்குலாம் லாஸ் எதுவுமே வராத மாதிரி அவர் பேமெண்ட்டை செட்டில் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்த திரைப்படம் அவர் தயாரித்தாலும் யாருமே வாங்குறதுக்கு யோசிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இதை இன்னும் சீக்கிரமாக அஃபிஷியலாக கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் ரசிகர்களும் ஃபீல் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is back from Vijayashree. Take care.